அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுறாரு நேரடியாக திமுகவை. ஆமாங்க சார், ஆமாங்க. நீங்களே எல்லாம் குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் சார், இவங்க நேரத்தை தாண்டி வந்தாங்க, அதனால வந்து இதுவாகி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய நேரத்தை விட தாண்டி வந்தாரு, நாங்க என்ன பிரச்சனை பண்ண போறோம், எங்களுக்கு தவறே கிடையாது ஒன்றும். இவர் கொடுத்த அனுமதி நேரம் அணிக்கப்பட்டது வந்து 12 to நைட் 10. ஆனா இவர் வந்து வர வேண்டியது சொன்ன டைம் வந்து 12 மணி. ஏன் லேட் ஆச்சு? லேட் ஆனதுனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க. நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க சார். இல்ல, அது என்னன்னாங்க சார், இப்ப அவர் லேட்டா வந்தாரு, அங்க தொண்டர்கள் இருந்தாங்க, தொண்டர்கள் வந்து கட்டுக்கடங்காம இருந்தாங்க, இதெல்லாம் பிரச்சனைன்னு மீண்டும் மீண்டும் இந்த இப்ப திமுக தரப்புல ஆளுங்கட்சி தரப்புல ஒரு நேரட்டிவை செட் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறங்காட்டி அவங்க வந்து ஊடகங்களை தன்வயப்படுத்திட்டு இது ஒண்ணுதான் இருக்கிற கருத்து என்பதை போல இந்த கருத்தையே மீண்டும் மீண்டும் பேசுறாங்க, குறிப்பா சேட்டலைட் சேனல்ஸ்ல. ஆனால் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் வந்து என்ன நேரத்துக்கு அவர் அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு அந்த உட்பட்ட நேரத்திற்குள் தான் வர்றாரு. அந்த அவர் வந்த நேரம் அனுமதி இருந்த நேரம் தான். இப்ப அப்படி ஒரு நேரத்துல அவர் வருகிற போது காவல்துறை வந்து முதல்ல கணிச்சிருக்கணும். காவல்துறை அதிகாரி சொல்ற செய்தியே என்ன, 10,000 பேர் வருவார்கள் என்று சொன்னார்கள், எனவே நாங்கள் 500 காவலர்களை போட்டோம் சொல்றாரு. என்றால் 10,000 பேருக்கு 500 காவலர்ங்கிற ரேஷியோ இருப்பதை காவல்துறை அதிகாரி ஒத்துக்கொள்கிறார். 10,000 பேர் தான் வருவார்கள் என்று உளவுத்துறை கணித்து கொடுத்திருந்தது என்றால் இந்த உளவுத்துறை எவ்வளவு வீக்கா இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு உளவுத்துறை இல்ல இவங்க தான் கொடுத்திருக்காங்க. 10,000 பேர் இவங்க தான் சொல்லிருக்காங்க. 10,000 பேர் இவங்க தாங்க கொடுக்குறாங்க. அந்த 10,000 பேர் இவங்க கொடுத்ததை நம்புதுன்னு வைங்க உளவுத்துறை. இவங்க இப்போ நீங்க இப்ப தப்பு வந்து இவங்க மேல கிடையாது சொல்றீங்களா? தாவேக்க மேல தப்பு நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் புரிஞ்சுட்டீங்கன்னா தெரியும் சார். ஒரே நிமிஷம். காவல்துறைக்கு இவங்க கொடுத்ததுல 10,000 பேர் வருவாங்கன்னு கொடுக்குறாங்கல்ல, இவங்க கொடுக்கறத அப்படியே எடுத்துக்கிட்டு உளவுத்துறை வச்சிருக்கிறோமா? சரி, உளவுத்துறையினுடைய வேலை என்ன? இதுக்கு முன்னாடி 5 இடங்கள்ல கூட்டம் நடத்தியிருக்காரு. அங்க வந்த கூட்டம் என்ன, எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க, எத்தனை பேர் திரளுவாங்க, அப் டு டேட் எடுத்து இத்தனை பேர் கட்டாயம் திரளுவார்கள் என்பதை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய வேலை உளவுத்துறை செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாது? இது ஒரு அரசியல் கட்சியை கணிக்காது, அவங்க கணிக்க முடியாதா? ஏன் அவங்க பாதுகாப்பு கொடுக்கறது அரசோட வேலையா அரசியல் கட்சியோட வேலையா?